வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படிங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஆமாங்க, பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம வறுத்த பச்சரிசி மாவு 1.5 கப் அளவு பவுலில் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவுன தேங்காய் நான் இப்போ அதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் தேங்காய், ஜீனி, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸில் கொஞ்சமாக நல்லா கொதித்த தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நல்லா கொதித்த தண்ணி தான் இது. இந்த தண்ணியை ஒரு 2 இப்போ நான் சேர்த்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கப்பு மீடியம் சைஸுக்கு 1 கப்பு தண்ணி இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு போதாது இந்த அளவு. லைட்டாக அகப்பையோட பின் சைடை வச்சு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் நமக்கு மாவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய, ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க தண்ணி சேர்க்கும் போது அந்த மாவு அந்த சூட்லேயே நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட வேண்டியது இருக்குது. எப்படியும் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி நம்ம எடுத்துருக்க மாவுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம கையை விட்டு நம்ம நல்லாவே விரசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவு பக்குவத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. சின்ன சின்ன பாலாக எடுத்து நீங்கள் உருட்டிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் எடுக்கணுன்னு வேண்டாம். ஏன்னா நமக்கு மாவு நல்லாவே இப்போ கொதிச்ச தண்ணி விட்டதுனால கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு சின்ன சின்ன பால் சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக எடுத்து இப்போ லைட்டாக உருட்டினாலே பால் சைஸில் நமக்கு வந்துடும். ஏன்னா இது பச்சை மாவு இல்லை, நல்லா அவிஞ்ச மாவுனால நமக்கு நல்லாவே உருண்டு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பால் கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு உருட்டி எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த பால் சைஸில் நம்ம இப்போ உருட்டி எடுத்து இதை ஒரு சைடில் நம்ம வச்சுக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் பால் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1.5 கப்பு பால் இருக்கும். 1/2 லிட்டர் அளவு பால் நம்ம எடுத்துருக்குறோம். அது ஏற்கனவே நான் நல்லா காய்ச்ச பால் தான் எடுத்துருக்கிறேன். திருப்பியும் நம்ம இன்னும் கொஞ்சம் சுண்டி வற்றி வர்ற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த நம்ம செய்கிற பால் கொழுக்கட்டைக்கு பால் இன்னும் நமக்கு டேஸ்ட் கொடுத்து பால் கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பாலும் நம்ம சேர்க்கணும். அதனால் நம்ம இப்போ இந்த பால் இன்னும் நல்லா கட்டி வர்றது மாதிரி 1க்கு பாதி அளவு வற்றி வர்றது போல் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கலாம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மீடியம் பவுலுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கப்பு இருக்கும். ஏலக்காய் பொடியும் பொடியாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் பொடிச்சு எடுத்து ஜீனியோட சேர்த்து பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 1 பாதி அளவு பால் வந்துடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையுமே உருண்டைங்க எல்லாத்தையுமே நம்ம இதோட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம இது நல்லா அவிஞ்ச மாவு தான், ஆனாலும் உடஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் தேங்காய் பால் கொஞ்சம் பாதி அளவு நம்ம இப்போ இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் நமக்கு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ லைட்டாக அகப்பை விட்டு இப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே பால் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சைடில் இருக்கிற விளிம்பில் பால் காஞ்சது போல் இருக்கும். அது எல்லாத்தையும் லைட்டாக அகப்பை வச்சு அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு உடையாமல் பால் ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இனி பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் நம்ம இதோட பொடிச்சு வச்சுருக்க நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி தான் நம்ம அந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்க்க போகிறோம். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் 1.5 கப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு இதுவே ஒரு 3 கப்பு அளவு இருக்கும் ஏலக்காய் பொடிச்சது ஜீனி. நான் இன்னும் ஒரு 1/2 கப்பு அளவு ஜீனி நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறதுக்கு 1/2 பவுல் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு, ஏன்னா தேங்காய் பால் கொஞ்சம் இனிப்பு உள்ளது தான், அதனால் போதுமான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோட பால் கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக கிரேவி போல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகாக பவுல் போல் கண்டு பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. வாங்க நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே போல் செய்து கொடுத்தீங்கன்னா அது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக அவங்க அதே போல் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இது அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா பாலில் வந்து நம்ம வந்து வெறும் பால் சேர்க்கலை, இதில் வந்து தேங்காய் பால் செய்ததுனா அது நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியானது. அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே போல் செய்து கொடுங்க. உங்கள் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.